வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறுகடி காசையில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மீட்டிங்க்கு வந்து ரோகிணி வந்து வீடியோ கால்லே வந்து பேசுகிறாங்க. ஃபுல்லாக மாஸ்க்கு கண்ணாடியெல்லாம் போட்டு அவங்க ஃபேஸு தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. அண்ணாமலைக்கு வந்து டவுட் வருது. மீட்டிங் முடிஞ்சதும் முத்துவும் மீனாவும் ஸ்கூலுக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அவங்க பாட்டி வந்து கிறிஷை அழைச்சிட்டு வராங்க. என்னடா அது பெரிய தொல்லையாக போச்சு, இப்போ வெளியில் நின்றுட்டுருக்காங்களே அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே வராங்க. இப்போ கிறிஷ் போய் மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் பேசுகிறான். அம்மா பாத்தியா பேசுனியா அப்படின்னு கேட்குறாங்க முத்துவும் மீனாவும். அது அம்மா மாதிரியே இல்லை, எங்கள் அம்மாவுக்கு முடியெல்லாம் நீட்டாக இருக்கும், இவங்களுக்கு முடியெல்லாம் சின்னதாக இருக்குது, மூஞ்செல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். உடனே அவங்க பாட்டி வந்து சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவசரமாக வந்து அவனை அழைச்சிட்டு போயிடுறாங்க. நான் விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இல்லை வேணாம், ஆட்டோ வெளியில் இருக்குது, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. முத்துவுக்கும் மீனாக்கும் வந்து டவுட் வருது. முன்னாடியே நல்லா பேசுவாங்க, நம்ம தத்தெடுக்கிறோன்னு சொன்னதுலேருந்து இவங்க பேசுகிறதில்ல, எனக்கு என்னமோ இவங்க அப்பா யாருன்னு எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இந்த பையனோட அப்பா வந்து உங்கள் அண்ணன் தான், அப்போ அம்மா யார் அப்படின்னு கேட்குறாரு முத்து. வேறு யார், பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போனாலே கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணை தான் இருக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. முத்து வந்து அப்படி இருந்தாலும் ஒரு 2-3 வருஷமாக தானே பழக்கன்றாங்க, எப்படி இவனுக்கு வயசு 7க்கு மேலே இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு என்னமோ குழப்பமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் வந்து அண்ணாமலையும் வந்து இன்றைக்காவது அந்த பையனோட அம்மாவை வந்து பார்க்கலான் இருந்தேன், ஆனால் அந்த பொண்ணு மூஞ்செல்லாம் மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கு, ஏன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. அதுக்கு மனோஜ் வந்து நம்ம ஊரில் தான் எந்த அவேர்னஸும் கிடையாது, அவங்க ஃபாரினில் இருக்காங்க, அங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அப்போ முத்துவும் மீனாவும் ஒருத்தரை பார்த்துக்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து இன்னும் டவுட் அதிகமாகுது. மனோஜ் தான் கிறிஷோட அப்பாவாக இருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு. கடைசியாக மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் பாவம் ரோகிணி தான் வந்து ஏமாந்து போயிருக்காங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை ஏமாத்தினாரு, இப்போ வந்து ரோகிணி வந்து ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ரோகிணிக்கு வந்து பரிதாபப்படுறாங்க 2 பேரும். முத்து சொல்கிறது சரி, நமக்கு வந்து உண்மை தெரிய வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம வெளியில் சொல்ல வேணாம், உண்மையில் என்ன நடந்தது நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லலாம், அது வரைக்கும் ரகசியமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.